இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா. வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற மனிதன் எப்படி ஆவான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு மறுமை நாளில் எந்த உதவி செய்கிற நபர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அடியானுக்கு யாரும் மறுமையில் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதித்து தூதர் பரிந்துரை செய்கிற பரிந்துரை கூட அவனுக்கு கிடையாது. நோன்பு அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மன்றாடும், அல்லாஹுவே பகல் முழுக்க பட்டினி கிடந்து தியாகம் செய்து என்னை பாதுகாத்தான் யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட அந்த அடியானை மன்னிப்பாயாக. திருக்குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சாட்சி மறுமை நாளில், அல்லாஹுவே ஓதி பாதுகாத்தான், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி கண்ணியப்படுத்தினான், அவனுடைய வாழ்விலும் பின்பற்றி எங்களை உயர்வான அந்தஸ்திலே வைத்தான் யா அல்லாஹ். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் கஃப் அத்தியாயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டு பரிந்து பேசும். தொழுகையில் குறிப்பிட்ட ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். இது எதுவுமே நடக்காது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அடியானுக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பட்டியல் போடும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு வகையான குற்றத்திற்குரியவர்கள் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அதை அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை இவர்கள் பெற்றால், வமன் யல்அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா, 4வது அத்தியாயத்தின் 52வது வசனம். அல்லாஹ்வுடைய சாபத்தை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு எந்த உதவியாளர்களையும் மறுமை நாளிலே நீங்கள் பார்க்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் எல்லாம் யார், எந்தெந்த காரணத்திற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சபிக்கிறான். ஒன்று, 3வது அத்தியாயத்தின் 86வது வசனம். இந்த குற்றத்திற்குரிய, இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த குற்றத்திற்குரியவர்களை யாரெல்லாம் சபிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சபிக்கிறானாம், மலக்குமார்கள், கோடான கோடி மலக்குமார்களும் சபிக்கிறார்களாம். இன்னும் யாரெல்லாம் சபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களும் சேர்ந்து இவர்களை சபிக்கிறார்களாம். அல்லாஹு அக்பர். சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள், அதாவது மனிதர்கள். வானலோகத்தில் இருக்கிற லட்சோபலட்ச கோடான கோடி மில்லியன் கணக்கில் உள்ள மலக்குமார்களும் அவனை சபிக்கிறார்கள், அல்லாஹும் சபிக்கிறான். எந்த குற்றத்திற்குரியவர்கள் அன்பார்ந்த சோர்களே? 3வது அத்தியாயம் 86வது வசனம். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் ஷஹிது அன்ன ரசூல் ஹக்குன் வஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ் தூதரை அனுப்பியிருந்தும், அந்த தூதரை அவர்கள் உண்மைப்படுத்தி இருந்தும், வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக தூதர் உண்மைதான் என்று சான்றும் பகர்ந்து ஈமானும் கொண்டு, அதற்கு பிறகு யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ, அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு வேதத்தை நம்பி தூதரையும் பின்பற்றி அதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் நேர்வழி காட்டவே மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். யார் அல்லாஹ் வழங்கிய நேரான வழியை பின்பற்றி தெளிவான சான்றுகளை பார்த்து தூதரை பின்பற்றி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு யாராவது இஸ்லாத்தை விட்டு நிராகரித்தால் இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். மேலும் உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் எல்லாம் சபிக்கிறார்கள், சபிக்க கூடியவர்களும் சபிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வேலை. ஆனா சமூகத்தில் என்ன நிலைமை? மார்க்கத்துடைய மகத்துவம் தெரியாது,
காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு போகிறார்கள். காசுக்காக எத்தனையோ நபர்கள் காசை கொடுத்து இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்ய வைக்கிறார்கள். பெண்ணுக்காக, அற்ப ஒரு பெண்ணுக்காக ஒரு மனிதன் இஸ்லாத்தையே தூக்கி வீசிவிட்டு செல்கிறான். அற்ப ஒரு ஆணுக்காக ஒரு பெண் இஸ்லாத்தையே தூக்கி விட்டு செல்கிறார்கள். சமீபத்திலே நம்முடைய கண் எதிரே நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு பெண், நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனை விரும்பி திருமணம் செய்து அது காவல் நிலையங்களிலே வைத்து ஒரு பஞ்சாயத்து லெவலில் வந்து நின்றது. எல்லோரும் ஓடினார்கள். ஓடி போய் அவனிடத்திலே போய் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த பெண் முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறாள், ஆகவே நீங்கள் இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் உபதேசம் செய்கிறோம். அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வர வேண்டாம், நாமெல்லாம் இந்துவாகவே இருப்போம். யார் சொன்னா? முஸ்லீம் பெண். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அவருக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இந்துவாக மாறி நாங்கள் இந்துவாகவே இருக்கிறோம். அல்லாஹ் விடுவானா? இந்த ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது, இது என்ன அற்ப பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக, செல்வத்திற்காக, உலக ஆசாபாசத்திற்காக, விளையாட்டுக்காக இந்த ஹிதாயத்தை யாருக்காவது விலை பேசி அல்லது ஹிதாயத்தை விட்டு ஒரு மனிதன் தூரமாகிற காரியமா இது? அல்லாஹ் விடவே மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வேதத்தை நம்பி தூதரை நம்பி தெளிவான வழிகாட்டுதல் இது என்று உணர்ந்து ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து அதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான். அக்கிரமக்கார கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், சபிக்கக்கூடிய மனிதர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய குடும்பங்களிலோ நம்முடைய பலகீனத்தாலோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு, எப்படிப்பட்ட காரியத்திற்கு, இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அந்த இஸ்லாத்தை எதற்காக வேண்டியும் நாம் 1% கூட விட்டு கொடுக்கவோ, அந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாகவோ, அந்த இஸ்லாத்தில் பலகீனம் அடையவோ 1% கூட கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுவிடும் என்கிற முதல் பாடத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் யாரை சொல்கிறான் சாபத்திற்குரியவர்கள் என்று? 2வது அத்தியாயத்தின் 159வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் நாம் வேதத்தின் மூலம் மனிதர்களுக்கு அருளிய பின்பு. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். மனிதர்களுக்காக வேதத்தின் மூலம் இதுதான் நேரான வழி என்று தெளிவான சான்றுகளோடு நான் நிரூபித்த பிறகு, மார்க்கத்தை நான் தெளிவுபடுத்திய பிறகு, உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹு வ யன்ஹுமுல் லாயிமூன், நிச்சயமாக அந்த மார்க்கத்தை யார் மக்களிடமிருந்து மறைக்கின்றார்களோ, 2வது கூட்டத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் வேதத்தின் மூலம் மனிதர்களுக்கு நான் விளக்கிய பின்பு யார் அந்த மார்க்கத்தை மக்களிடமிருந்து மறைக்கின்றார்களோ அவர்கள் உலாயிக யல்அன்ஹுமுல்லாஹு வ யல்அன்ஹுமுல் லாயினூன், அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிப்பதற்கு உரிமையுடையவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். இதே வார்த்தை. அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு உரிமைப்பட்டவர்களும் சபிக்கிறார்கள். இந்த சாபத்திலே இருந்து இவர்கள் மீள வேண்டுமானால் அல்லாஹ் 3 வகையான நிபந்தனைகளை அல்லாஹ் விதிக்கிறான். ஒரு மனிதன் தொழவில்லை, பயான்களின் மூலமோ குர்ஆனை படிக்கும் பொழுதோ ஹதீஸை படிக்கும் பொழுதோ உடனே அவன் திருந்தி விடுகிறான். அல்லாஹுவே, நான் தொழாமல் இருந்ததுக்கு என்னை குற்றம் பிடிக்காதே, இதோ நான் இனிமேல் 4வது தேதி முதல் தொழுகிறேன், அடுத்த கட்டம் தொழுதால் அவன் அவன் அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பான். ஆனால் மார்க்கத்தை மறைத்தால் அவன் மட்டும் ஏதாவது ஒரு மூலையில போய் மௌத்தாவதற்கு முன்னால் அவன் போய் திருந்தினால் அல்லாஹ் அவனை விடவே மாட்டான்.
மூன்று